சென்னை கண்ணகி நகரில் கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தை பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. கண்ணகி நகரைச் சேர்ந்தவர் நிஷாந்தி. இவருக்கு 45 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு அரசு நிதி உதவி பெற்றுத் தருவதாக பெண் ஒருவர் கூறியிருக்கிறார். தன்னை நம்பி நிஷாந்தியும் அந்த பெண்ணுடன் குழந்தையை தூக்கிக் கொண்டு சென்றுள்ளார். தியாகராய நகரில் உணவகத்திற்கு நிஷாந்தியை அழைத்துச் சென்ற அந்த பெண் சாப்பிட வைத்துள்ளார். நிஷாந்தி கை கழுவச் சென்ற நேரத்தில் குழந்தையை தூக்கிக் கொண்டு அந்த பெண் தப்பிச் சென்றுள்ளார். இது தொடர்பாக கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தனிப்படை காவல்துறையினர் திருவேற்காட்டில் குழந்தையை மீட்டனர். நீதிபதிகளின் இல்லங்கள் மற்றும் நீதிமன்றங்களில் மின்கட்டணம் சுமார் 1 கோடி ரூபாய் வரை நிலுவையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதிமன்றங்கள் மற்றும் நீதிபதிகளின் குடியிருப்புகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கான கட்டணம் கடந்த சில ஆண்டுகளாக செலுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் இல்லத்தின் மின் கட்டண நிலுவைத் தொகை 59,000 ரூபாய் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பூந்தமல்லி, எழும்பூர் நீதிமன்றங்களில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் மின்கட்டணம் செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. அதிகபட்சமாக பூந்தமல்லி நீதிமன்றத்தில் 57 லட்சம் ரூபாயும், எழும்பூர் நீதிமன்றத்தில் 19,54,000 ரூபாயும் மின்கட்டணம் நிலுவையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசின் அனைத்து துறைகளுக்கான மின்கட்டணம் செலுத்துவையை ஒரே குடையின் கீழ் கொண்டுவர ஆலோசனைகளை வழங்கியிருப்பதாகவும், இதற்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் அனைத்து அரசு கட்டடங்களின் மின் கட்டணமும் சரியாக வசூலிக்கப்படும் எனவும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக அதிகாரிகள் கூறுகின்றனர். மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக இன்று மாலை நடை திறக்கப்படுவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் குவிந்து வருகின்றனர். மாலை 5 மணிக்கு சபரிமலை தந்திரி பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபம் ஏற்ற உள்ளார். டிசம்பர் 26ஆம் தேதி தான மண்டல பூஜையும், ஜனவரி 14ஆம் தேதி மகர ஜோதி தரிசனமும் நடைபெற உள்ளது. சபரிமலா online.org.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்துவிட்டு பக்தர்கள் வர தேவசம் போர்டு அறிவுறுத்தியுள்ளது. முதல் நாளிலேயே ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான பாதுகாப்பு, சுகாதார ஏற்பாடுகளை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் வனத்துறையினர் அமைத்திருந்த கூண்டில் புலி சிக்கியுள்ளது. பத்தனாபுரம் பகுதி அருகே 2 மாதங்களுக்கு முன்பு புலிகளின் நடமாட்டத்தை அப்பகுதி மக்கள் கண்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் புலிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அப்பகுதியில் கூண்டு வைத்திருந்தனர். இந்நிலையில் வனத்துறை வைத்த கூண்டில் புலி ஒன்று சிக்கியுள்ளது. அதனை அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகளை செய்து வரும் வனத்துறையினர் மற்ற புலிகளையும் பிடிக்கும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் கூட்டணி பெரும்பான்மையோடு வெற்றி கண்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடனே வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. ஆரம்பத்திலே அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகித்தது. மொத்தமுள்ள 225 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 113 இடங்களே தேவை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி 159 இடங்களில் வெற்றியை உறுதி செய்துள்ளது. இதன் மூலம் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையாக அதிக இடங்களுடன் ஆட்சியமைக்கப் போகும் கூட்டணியாக தேசிய மக்கள் சக்தி மாறியுள்ளது. அதிபர் தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் அனுரகுமார திசநாயக்க அசத்தியுள்ளார். அமெரிக்க சுகாதாரத்துறை அமைச்சராக ராபர்ட் கென்னடி ஜூனியரை டொனால்டு டிரம்ப் தேர்வு செய்துள்ளார். சுற்றுச்சூழல் ஆர்வலரான ராபர்ட் கென்னடி ஜூனியர் அதிபர் தேர்தலில் முதலில் சுயேட்சையாக களமிறங்கினார். தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் போட்டியிலிருந்து விலகிய அவர் டொனால்டு டிரம்பிற்கு தனது ஆதரவை தெரிவித்திருந்தார். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் வரும் ஜனவரி மாதம் நாட்டின் 47வது அதிபராக பதவியேற்க உள்ளார். பதவியேற்புக்கு முன்பு தனது நிர்வாகத்தில் இடம்பெறும் அமைச்சர்கள், அதிகாரிகள் ஆகியோரை தேர்வு செய்யும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளார். அந்த வகையில் முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடியின் சகோதரரின் மகரான ராபர்ட் கென்னடி ஜூனியருக்கு தனது அமைச்சரவையில் டிரம்ப் இடம் வழங்கியுள்ளார்.
மதுரையில் மயானத்திலிருந்து மூதாட்டியின் எரிந்த தலையை நாய் ஒன்று இழுத்து வந்து சாலையில் போட்டுச் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. நத்தம் சாலையின் நடுவே 60 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடந்தது. தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் நாய் ஒன்று பாதி எரிந்த நிலையில் இருந்த தலையை இழுத்து வந்தது தெரியவந்தது. விசாரணையில் பேச்சியம்மாள் என்ற மூதாட்டி உடல் நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் எரியூட்டப்பட்ட போது மழை குறுக்கிட்டதால் பாதி எரிந்த நிலையில் இருந்த உடலை மயான ஊழியர்கள் கவனக்குறைவால் விட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மயானத்திலிருந்து நாய் ஒன்று தலையை இழுத்து வந்து சாலையில் போட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள பள்ளி கட்டடத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மாரம்பட்டி கிராமத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் போதுமான வகுப்பறை இல்லாததால் மரத்தடியில் மாணவ மாணவிகளுக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது. பள்ளியின் ஒரு வகுப்பறை கட்டடத்தின் மேற்கூரைகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியுமாறு உள்ளது. மழைக்காலம் என்பதால் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் கட்டடம் இருப்பதால் மாணவ மாணவிகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே அசம்பாவிதங்கள் நிகழ்வதற்குள் கட்டடத்தை அகற்ற வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுக்கின்றனர். இது தொடர்பாக ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது ஓரிரு நாட்களுக்குள் பழுதடைந்த கட்டடத்தை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை வரலாற்றில் முதன்முறையாக பெண் அதிகாரி ஒருவர் போர்க்கப்பலின் கமாண்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். அக்னிவீர் திட்டத்தின் கீழ் கடற்படையில் 1000 பெண்கள் தற்போது பணியாற்றி வருகின்றனர். பிரேர்னா தியோஸ்தலி என்ற பெண் அதிகாரி ஐஎன்எஸ் ட்ரிங்கட் போர்க்கப்பலின் முதல் பெண் கமாண்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது சகோதரர் இஷான் தியோஸ்தலியும் இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் விபூதி போர்க்கப்பலின் கமாண்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். சகோதரனும் சகோதரியும் ஒரே நேரத்தில் போர்க்கப்பலில் கமாண்டர்களாக பணியாற்றுவது இதுவே முதன்முறை என கூறப்படுகிறது. தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பொருட்கள் நாட்டில் பணவீக்க பிரச்சினையை ஏற்படுத்துவதாக மத்திய நிதித்துறை செயலர் துகின் காந்த பாண்டே தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசின் பல முயற்சிகளுக்கு இடையிலும் நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து விடுவதாகவும் இதற்கு 5 பொருட்கள் தான் முக்கிய காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். தங்கம், வெள்ளி ஆகியவற்றுடன் தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கும் பணவீக்க பிரச்சினைக்கு காரணம் என துகின் காந்த பாண்டே குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார சீர்திருத்தங்களை தனியார் மயமாக்கல் என்ற கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்கக்கூடாது என்றும் தொழில் செய்வதற்கு உகந்த சூழலையும் உணர வேண்டும் எனவும் மத்திய நிதித்துறை செயலர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 4வது மற்றும் கடைசி T20 போட்டி இன்று நடைபெறுகிறது. 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலையில் இருக்கும் நிலையில் இப்போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற இந்திய அணி வீரர்கள் முனைப்பு காட்டுகின்றனர். அதே நேரத்தில் சொந்த மண்ணில் T20 தொடரை இழக்கக்கூடாது என்பதற்காக போட்டியில் வென்று தொடரை சமன் செய்ய தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜோஹன்னஸ்பர்க் மைதானத்தில் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு 8:30 மணிக்கு தொடங்குகிறது. நியூசிலாந்தின் முன்னாள் கேப்டன் கேன் வில்லியம்சன் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார். காயம் காரணமாக சில மாதங்கள் விளையாடாமல் இருந்த அவர் தற்போது முழு உடல்நலம் பெற்றுள்ளதால் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்பார் என அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது. இலங்கை அணிக்கு எதிரான தொடரின் போது காயமடைந்த வில்லியம்சன் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடவில்லை. தற்போது மீண்டும் அணியுடன் அவர் இணைந்திருக்கிறார். நியூசிலாந்து, இங்கிலாந்து இடையிலான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வரும் 28ஆம் தேதி தொடங்குகிறது. நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் டிம் சவுத்தி டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். எதிர்வர இருக்கும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பிறகு ஓய்வு பெற இருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு நியூசிலாந்து சென்றால் அப்போது அணிக்காக விளையாட தயார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நியூசிலாந்து கிரிக்கெட் அணிக்காக கடந்த 18 ஆண்டுகளாக விளையாடி வரும் சவுத்தி 104 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 385 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். கிரிக்கெட் வரலாற்றில் டெஸ்டில் 300 விக்கெட்டுகள், ஒருநாள் தொடரில் 200 விக்கெட்டுகள், T20 தொடரில் 100 விக்கெட்டுகள் வீழ்த்திய ஒரே வீரர் என்ற பெருமை சவுத்திக்கு மட்டுமே உண்டு. மேற்கத்திய தீவுகளுக்கு எதிரான T20 தொடரை 3-0 என இங்கிலாந்து அணி கைப்பற்றியது. இங்கிலாந்து அணி மேற்கத்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 T20 போட்டிகளில் விளையாடுகின்றன.
இதில் ஏற்கனவே 2 T20 போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்ற நிலையில் 3வது போட்டி செயின்ட் லூசியாவில் நடைபெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகளுக்கு சிறப்பான தொடக்கம் கிடைக்கவில்லை. கேப்டன் ரவுமன் பாவல் அரை சதம் அடித்து ஆறுதல் அளித்தார். 20 ஓவர்களில் அந்த அணி 145 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து அணி முதலில் தடுமாற்றத்துடன் தொடங்கினாலும் சாம் கரன் மற்றும் லிவிங்ஸ்டன் கூட்டணியால் அணி சரிவிலிருந்து மீண்டது. இதன் மூலமாக 19.2 ஓவர்களில் 149 ரன்களை எடுத்து இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று தொடரையும் தட்டிச் சென்றது. காயத்திற்கு பிறகு மீண்டும் களமிறங்கிய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி ரஞ்சி டிராபியில் அசத்தி வருகிறார். ஒருநாள் உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக சிறப்பான பங்களிப்பை அளித்த முகமது ஷமி அதன் பிறகு காயம் காரணமாக ஓய்வில் இருந்தார். காயத்துக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முகமது ஷமி 360 நாட்கள் எந்த கிரிக்கெட் போட்டிகளிலும் பங்கேற்கவில்லை. பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட ஷமிக்கு அணியில் இடம் கிடைக்கவில்லை. தற்போது ரஞ்சி கோப்பையில் பெங்கால் அணிக்காக விளையாடி வரும் ஷமி 4 விக்கெட்டுகளை எடுத்து தான் திரும்பி வந்ததை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அறிவித்திருக்கிறார். இன்ஸ்டா பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் தான் வலிமையாக திரும்பி வந்துள்ளதாகவும் வீழ்த்திய 4 விக்கெட்டுகளையும் தனது ரசிகர்களுக்கு சமர்ப்பணம் செய்வதாகவும் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசின் ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் வாரணவாசி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தை ஆய்வு செய்தார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஊட்டச்சத்து கண்காட்சியையும் பார்வையிட்ட அவர் அங்கிருந்த தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுடன் உரையாடினார். மேலும் அங்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பச்சிளம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவால் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் பாலூட்டும் தாய்மார்கள் பயனடையும் வகையிலும் ஊட்டச்சத்து பெட்டகத்தை முதலமைச்சர் வழங்கினார். இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 76,705 தாய்மார்கள் பயன்பெறுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் நகராட்சிக்கு உட்பட்ட மகிமைபுரம் என்ற இடத்தில் 130.91 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள புதிய சிப்காட் தொழிற்பேட்டைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதே வளாகத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் காலனி தொழிற்சாலைக்கும் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த தொழிற்சாலையை தைவானைச் சேர்ந்த டிங் சூட்ஸ் நிறுவனம் அமைக்கிறது. மதுரை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி மாடியிலிருந்து மாணவன் ஒருவர் தவறி விழுந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முத்துப்பட்டியைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மகன் அகிலன் நேற்று பழங்கானத்தம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி மாடியிலிருந்து தவறி விழுந்துவிட்டதாக கூறப்படுகிறது. சிறுவனுக்கு அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தங்கள் பிள்ளையின் இந்த நிலைக்கு ஆசிரியர்களின் அலட்சியமே காரணம் என்று கூறி உறவினர்கள் பழங்கானத்தம் மாநகராட்சி பள்ளி முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானம் செய்ய வந்த திமுக மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்களையும் மக்கள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர். போலீஸ்காரங்க எழுதி வாங்கினதில் பந்து எரிஞ்சு விளாடும் போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வரும்போது ஷிப்பிங் கேரில் தான் விளாண்டேன். எதுவுமே இன்ன வரை என் பிள்ளை எப்படி விழுந்தான்னு இன்னும் யாருமே சொல்ல மாட்டேன்றான், மறைக்கிறாங்க. என் பிள்ளைக்கு மொட்டிக்கு கீழே இருக்கிற அந்த திண்டுல கண்ணை கட்டி விளாட விட்டேன் அப்படின்னு மிஸ்ஸோட அஜாக்கிறதுல என் பிள்ளை கீழே விழுந்து இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறேன். நான் எப்படி போகணுமோ, மூக்குல டீப்பு வாயில டீப்பு வச்சு படுக்க வச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நேத்து சாயந்தரம் 4 மணிக்கு கண்ணை முழிச்சவன் இன்னும் முழிக்கவே இல்ல, கான்சியஸ் இல்லாம தான் இருக்கான், ஐசியூக்குள்ள தான் இருக்கான். இங்க ஸ்கூல்ல ஆன உடனே யாருக்கு சார் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும்? பேரண்ட்ஸ்க்கு தானே இன்ஃபார்ம் பண்ணணும். நாங்க தானே வருவோம். என் குழந்தைக்கு நல்லபடியா உயிரோட நல்லபடியா எங்க கைக்கு வரணும், தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மறக்கப்பட்டு வரும் முறைகளை வெகு விமர்சையாக நடத்தி உறவுகளுக்கு அன்பு பிணைப்பை ஏற்படுத்தும் உள்ளங்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே ஊரே வியக்கும் வண்ணம் நடைபெற்ற தாய்மாமன் சீர்வரிசை ஊர்வலத்தையும் இதில் சேர்த்துக் கொள்ளலாம். கேரள செண்டை மேளம் முழங்க ஆட்டம் பாட்டம் வான வேடிக்கை கலர்ஃபுல் லைட் ஷோ என்று களை கட்டியவாறு இந்த ஊர்வலம் நடந்தது. நாகாலாபுரத்தில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் கண்டெய்னர் லாரியின் ட்ரெய்லர் முழுவதும் சீர்வரிசை தட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒன்றல்ல இரண்டல்ல 350 சீர்வரிசை தட்டுகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. ஆசை தம்பி ஆனந்தி தம்பதியின் மகளுக்கு தாய் மாமன்கள் அளித்த இந்த சீர்வரிசைகள் தான்
நாகலாபுரத்தையே ஆச்சரியப்பட வைத்தன. தங்கள் மருமகளின் பூப்புனித நீராட்டு விழாவை சிறப்பிக்க பட்டுச்சேலை, தங்க நகைகள், வளையல்கள், அண்டா, பாத்திரங்கள், இனிப்புகள், பழவகைகள் என்று 1 கிலோமீட்டர் நீண்டு கொண்டே சென்ற சீர்வரிசைகள் காண்போரை ஆச்சரியப்படுத்தின. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக இன்று நடை திறக்கப்படுவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் குவிந்து வருகின்றனர். மாலை 5 மணிக்கு சபரிமலை தந்திரி பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபம் ஏற்ற உள்ளார். டிசம்பர் 26ஆம் தேதி பிரதான மண்டல பூஜையும் ஜனவரி 14ஆம் தேதி மகர ஜோதி தரிசனமும் நடைபெறவுள்ளது. சபரிமலா online.org.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்துவிட்டு பக்தர்கள் வர தேவசம் போர்டு அறிவுறுத்தி உள்ளது. முதல் நாளிலேயே ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான பாதுகாப்பு, சுகாதார ஏற்பாடுகளை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.